கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை இந்த ஞாயிறு செய்திக்கு வரவேற்கிறேன். நாம் ஜெபித்துவிட்டு வார்த்தைக்குள்ளாக செல்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, ஆண்டவரே, நாங்கள் பிழைக்கும்படியாக அப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறதே. நன்றி ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அப்பா நீர் எங்களை தெரிந்து எங்களை முன்குறித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீரே. அப்பா நன்றி நன்றி. எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு மீட்பு இப்பொழுது உண்டாகி இருக்கிறதே. நன்றி ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து வருகிறீரே. நன்றி நன்றி அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்கள் ஒத்து பார்க்கும்போது எங்கள் கண்கள் பிரகாசமடையட்டும் அப்பா. இதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் புரிந்து ஆண்டவரே, நாங்கள் இதை வாழ்க்கையிலே அப்பா, நாங்கள் இதை எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா இதனுடைய பலனை நாங்கள் காணும்படியாக, இந்த வெளிப்பாட்டிலே அப்பா நாங்கள் நிரம்பி நாங்கள் உயரும்படியாக, உடைய திட்டத்தை நாங்கள் செய்து முடிக்கும்படியாக எங்களுக்கு சகல ஞானத்தையும் புத்தியும் அப்பா நீர் எங்களுக்கு தாரும். உடைய இருதயங்களை சத்திய ஆவியானவருக்கு நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். நீரே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமேன். நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்துள்ளோம் அப்படிங்கிற ஒரு தொடர் போதனையை பார்த்து கொண்டு வருகிறோம் பல வாரங்களாக. அலைவ் இன் கிரைஸ்ட். எபேசியர் புத்தகத்திலே ஒரு வசனமாக நம் முக்கியமான காரியங்களை எல்லாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதை உட்கார்ந்து நல்லா தியானித்து இந்த செய்திகளை எல்லாம் நான் ஆயத்தப்படுத்தும் போதே எனக்கு ரொம்ப பக்தி விருத்தி உண்டாகிறது. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுபோல் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்ல, நம்ம வசனத்துக்குள்ளாக போவோம். நான் 1 வாசிக்கிறேன், அப்படியே போயிடலாம். எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் அந்த ஆரம்பத்தில் ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுக்குறாரு. நாம் கிறிஸ்தவர்கள்னா யார் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். இந்த நிலை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலை. கிறிஸ்துவ விசுவாசத்தினாலே நம்ம பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு ஒரு ஐடென்டிட்டி, நமக்கு ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது நாம் ஏதோ வேலை செய்து நம்ம இதை சம்பாதிக்கல, விசுவாசத்தின் மூலமாக நமக்கு இந்த ஒரு நிலை கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பிதாவினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி கிருபைங்கிறது ரொம்ப 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 ஒரு மையமான ஒரு காரியமாக இருக்கிறது கிறிஸ்தவ விசுவாசத்திலே. ஏன்னா கிருபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. அவர் மூலமாக தான் சமாதானமும் வந்தது. அந்த கிருபை கிடைத்ததுனால சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கிறது குறித்துலாம் நல்லா பார்த்தோம். 3 வசனம்: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை டாக்ஸாலஜி அப்படிம்பாங்க. எடுத்தோடனே ஹீஸ் பிளாஸ்டிங் இன் பிரைஸ். பவுல் எங்கே இருக்கிறாரு? இந்த நிருபத்தை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். இது பவுலுடைய சிறை நிருபங்களில் ஒரு நிருபம். எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், பிலமோன், இதெல்லாம் அவர் சிறையில் இருந்தபோது எழுதினது. எனக்கு இது வாசிக்கும் போது எப்பவுமே அது எனக்கு மனதிலே இருக்கும். ஏன்னா ஒரு சிறை போல ஒரு மோசமான ஒரு இடத்திலே, ஒரு மோசமான ஒரு கைவிடப்பட்டது போல இருக்கிற ஒரு இடத்திலே இருந்து உண்மையாக இருதயத்திலிருந்து துதியோடு ஒரு துதியோடு தான் அவர் இதை ஆரம்பிக்கும் போதே அவரால் துதிக்கிறதை நிப்பாட்ட முடியல. ஆரம்பிக்கும் போதே கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து தான் சொல்கிறார். ஏன் துதித்து சொல்கிறாருன்னா, உன்னதங்களிலே தேவன் சகல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு அப்போஸ்தலர் பவுலுக்கு அவருக்கு இது உண்டாயிருக்கிறது. அந்த வெளிப்பாடினால் அவர் நிறைந்திருக்கிறபடினால அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. அவரை துதிச்சு அப்படி தான் ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஒரு ஆசீர்வாதமாக அவர் ஒன்று ஒன்றா அப்படியே சொல்கிறார் பாருங்க, வரையறுத்து சொல்லுகிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நாம் இந்த டெஸ்டினியை குறித்து பேசும்போது பாருங்கள், இந்த தேவ திட்டத்தை குறித்து பேசும்போது இது ரொம்ப ஒரு முக்கியமான, அந்த போதனையிலையும் இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்துச்சு. எப்படி கடவுள் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, நாம் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு ஒரு புக்கையும் எழுதி வச்சு அவர் எல்லாம் வரையறுத்து வச்சிருக்கிறாரு பாருங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் இது. நாம் இதெல்லாம் செய்யணும், நாம் இந்த நற்கிரியைகளை நாம் செய்ய வேணும்னு அவர் ஏற்கனவே தீர்மானித்து நம்ம லைஃபுக்கு ஒரு பிளானை போட்டு அவர் அதை ஏற்கனவே எழுதி வச்சுட்டார். நம்ம வேலை இங்கே வந்து அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை அறிந்து அதை நாம் செயல்படுத்தி அதை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அப்போ இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, இந்த எலெக்ஷனை குறித்து பார்த்தோம். தெரிந்து கொண்டபடியே அப்படின்னா எப்படி இந்த எலெக்ஷனுங்கிறது இது கடந்த நித்தியத்திலே நடந்த ஒரு காரியம். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் இது எப்படி நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு அஸ்திபாரத்தை, ஒரு ஃபவுண்டேஷனலாக இருக்குது பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவேனா அப்போது நான் என்னுடைய கிரியைகள் வந்து அதை அஃபெக்ட் பண்ணலை. நான் ஒரு நல்லது செய்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு பாவகாரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் என்னை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்? நாம் பார்த்தோம் இல்லைங்களா, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எதுக்கு அதை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, முன்னாடி வாஸ்தவம், நாம் அவருக்கு முன்பதாக அன்பிலே குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இருப்பதற்காகவும் அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கணும், அதான் அவருடைய திட்டம். 1 யோவான் 1:3 நினைக்கிறேன், யோவான் சொல்கிறாரு இல்லைங்களா, தேவன் நம்மை பிள்ளைகளை ஆக்குனதுனால அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாருங்கிறத அதை காண்பிக்கிறான். ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் காட்ஸ் லவ் ஃபார் அஸ், அது தேவன் நம்மளை பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா, அதன் மூலமாய் அவர் நம்மை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிறார். அப்போ நம்மை சுவிகார புத்திரர் ஆகும்படி, நம்மை அடாப்ட் பண்ணும்படி, நம்மளையெல்லாம் புத்திரர்களாக அவருக்கு ஆக்கி கொள்ளும்படி. அப்போ பார்த்தோம் நாம் எப்படி சுவிகார புத்திரத்தை குறித்து பார்த்தோம். அடாப்ஷன்னா என்ன, அது அந்த கல்ச்சர்லேருந்து எப்படி அந்த வார்த்தை வருது, அதோடைய அர்த்தம் என்ன. நாம் வந்து சுவிகார புத்திரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஏதோ கர்த்தர் நம்மளை வந்து தத்து எடுத்துக்கிட்டாருன்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. அதை ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங்கை, அதோடைய சில புரிதல் நமக்கு உண்டாகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். ஆனால் வேதம் போதிக்கிறது நாம் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறோம். நிறைய வேத பகுதிகளெலாம் நாம் வாசித்தோம் அதை குறித்து. அப்போது நம்ம சுபாவத்தின் படியேவும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இப்போ நம்முடைய சுபாவமும் மாறி இருக்குது. நாம் இந்த கலாத்தியரில் வாசித்தோம் இல்லைங்களா, எப்படி ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவன் எஜமானாக இருந்தாலும் அவன் அவனோட வேலைக்காரனுக்கு கீழே தான் இருக்கிறான். அந்த ஒரு குறிப்பிட்ட வயது, அந்த முதிர்ச்சி வரும்போது தான் எஜமான் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை அவன் புரிந்து கொள்கிறான், அந்த ரேங்க் அவன் புரிந்து கொள்கிறான், எஜமானாக அவன் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அது நம்முடைய முதிர்ச்சியை குறித்து சொல்லுகிறது. நாம் கர்த்தராலேயே பிறந்திருக்கிறோம், நம்முடைய சுபாவம் மாறி இருக்குது, தேவனுடைய சுபாவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அவராலே நாம் பிறந்தவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் ஒரு சன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவருடைய புத்திரன், நான் அவருடைய சன், அவரோட டாட்டர் அப்படின்னு ஒரு மெச்சூர்டு ஒரு 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 மெச்சூர்டு முதிர்ச்சி அடைந்த ஒரு மகனாக மகளாக நாம் இருக்கும்படி தேவன் ஆசைப்படுகிறார். 7வது வசனம் போன வாரம் நம்ம பார்த்த வறுமையான வசனம் பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தில் ஒரு ஃப்ரேஸாகவும் நம்ம பார்த்தோம் பாருங்க. மீட்பு, இதோட இந்த வசனத்தின் மைய காரியம் மீட்பாக இருக்கிறது. அப்போ நம்ம மீட்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மீட்பினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். டெலிவரன்ஸ் ஆர் ரிலீஸ் பை அ பேமெண்ட். ஒரு கிரயத்தையோ ஒரு கொள்முதல் அமௌண்ட்டையோ ஒரு தொகையோ கொடுத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பது. ரிலீஸ் பை பேமெண்ட், பேமெண்ட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட தியாலஜிக்கல் டெஃபினேஷன்லாம் பார்த்தோம். இந்த வசனத்தை குறித்து பார்த்தோம். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலே மீட்பினுடைய முக்கியமான பிரதானமான ஒரு விளைவு அல்லது ஒரு இஃபெக்ட்
என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாவ மன்னிப்பு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இல்லைங்களா. பாவ மன்னிப்பு நாம் எதுலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்னு பார்த்தோம். அதுக்கும் நிறைய வசனங்களை நாம் வாசித்தோம் இல்லையா. எப்படி மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், பாவம் எப்படி அவனை பிடிச்சு வச்சிருக்குது. சின் இஸ் த கேப்டர். இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராக இருக்கிறார், அவர் தான் நம்முடைய ரிடீமராக இருக்கிறாரு. அந்த ரிடெம்ஷன் ப்ரைஸ், அந்த கொள்முதல் கிரயம் இருக்குதுங்களா, அந்த பேமெண்ட் பார்த்தோம். நம்ம என்ன அவருடைய ரத்தம் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு இந்த மீட்பை குறித்த இன்னும் கொஞ்சம் காரியங்களையும் முக்கியமான சில வேத பகுதிகள் நாம் தியானிக்க வேண்டும். ஏன்னா நம்ம மீட்புன்னு சொல்லும்போது பாருங்கள், மீட்பு என்கிற காரியம் வேதாகமும் முழுவதாகவும் பறந்து விரிந்து காணப்படுகிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. அப்போது இந்த வேத பகுதியில் சில வேத பகுதிகளெலாம் நம்ம தொடாமல் இதை விட்டு நம்ம வெளியே போக முடியாது, அடுத்த வசனத்துக்கு போக முடியாது. அதனால் இன்னும் இந்த மீட்பை குறித்து சில முக்கியமான வேத பகுதிகளை நாம் பார்க்கலாம். முதல்ல நான் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இஃபெக்ட்ஸ் ஆஃப் ரிடெம்ஷன் அப்படின்னு தலைப்பு எழுதி வச்சுருந்தேன். மீட்பினால் நம்மளுக்கு உண்டாகும் பலன்கள் இல்லை விளைவுகள் அப்படின்னு. ஆனால் நேற்று மெசேஜை முடிக்கும் போது தலைப்பை மாற்றிட்டேன், ஆச்சரியமான மீட்பு அப்படின்னு மாற்றிட்டேன். ஏன்னா அதை தியானிக்கும் போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மீட்பில் கர்த்தர் இப்படி செய்திருக்கிறாரா, இது எப்பேற்பட்ட ஒரு மீட்பாக இருக்கிறது அப்படின்னு. சரி, நம்ம தொடருவோம். அப்போ நம்ம போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஹூ காட் இஸ் அண்ட் வாட் மேன் ஹேஸ் பிகம். கடவுள் யாராக இருக்கிறார், மனுஷன் என்னவாக ஆகிவிட்டான், இதெல்லாம் நம்ம டச் பண்ணோம். எபேசியர் 2 அப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே இந்த மீட்புக்குள்ளாக இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக போகலாம். எபேசியர் 2:1 வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி இருந்தோமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எப்படி இருந்தோமா? அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த ஆகாயத்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி. யாருடைய ஆவிக்கேற்றபடி? பிசாசனுடைய ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொண்டு இருந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சைச்சையின்படி நடந்து கொண்டிருந்தோம். நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்படியெல்லாம் இருந்ததுனால நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்ம கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோமா. எபேசியர் 5:6 சொல்லும்போது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் எச்சரிக்கையா இருங்கள் அப்படிங்கிறார். அப்போது நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். ஏன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு 1-3 வரைக்கும். இப்படி இருந்தோம். அதனால் முடிவாக நெட்டாக எப்படி ஆகிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஹாரிஃபிக்கான ஒரு கண்டிஷன். தேவ கோபாக்கினைக்கு நாம் பாத்திரவான்களாக இருந்தோம். தேவ கோபாக்கினை நம்ம மேலே வருகிறதான ஒரு கண்டிஷன், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகி இருக்கிறது அப்படின்னு வாசித்தோம். அது எப்படி? ஹவு டஸ் இட் ஒர்க்? இந்த மீட்பு நம்மை கோபாக்கினையில் இருந்து எப்படி நம்மை விடுவிக்கிறது, எப்படி அதிலிருந்து நம்ம அதை ரெஸ்கியூ பண்ணுது. ரோமர் 8:3 வாசிக்கிறேன். மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க எப்படி பண்ணார் இதை. தம்முடைய குமாரனை அனுப்பி, அதில் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்புனாரு. எப்படி அனுப்புனாரு? பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்புனாராம். பாவ மாம்சத்திலே அனுப்பல, பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார். ஏன்னா அவருக்குள்ள பாவம் இல்லை பாருங்க. அவர் பாவம் இல்லாதவர். அவர் பிறப்பிலும் பாவம் இல்லாதவர், அவருடைய வாழ்க்கையிலும் அவர் பாவம் இல்லாதவர். ஆனா பாவ மாம்சத்தின் சாயல்னா, இப்போ நாமெல்லாம் பாவ மாம்சத்தை உடையவர்களாக, முழு மனித குலமும் பாவ மாம்சத்தை உடையவர்களாக இருக்கிறோம்.
அப்போ நம்முடைய பாவ மாம்சத்தின் சாயலாக பாவம் இல்லாத அவர் அந்த மாம்சத்திலே அவரை அனுப்பினார். மாம்சத்திலே அவருடைய குமாரனை அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னா அவருடைய மாம்சத்திலே நம்முடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நம்முடைய பாவத்தை தூக்கி அவருடைய மாம்சத்திலே வைத்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது கடவுள் கிறிஸ்துவின் மாம்சத்திலே நம்முடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும் இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஆக்கினைக்குள்ளாக அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். அப்போ என்னுடைய பாவத்துக்கு நம்முடைய பாவத்துக்கு நாம் அதை பேர் பண்ணணும்னா அந்த கோபாக்கினையும் அந்த பனிஷ்மெண்ட்டையும் நாம் பேர் பண்ணணும்னா நாம் மரணத்துக்குள்ளாக நாம் போக வேண்டும், நரகத்துக்கு போகணும். நம்முடைய கதை முடிஞ்சுது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் அனுப்புறாரு. அவருடைய மாம்சத்திலே நம்முடைய பாவத்தை வைத்து அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்படின்னா என்ன? சின் காட் கேன்சல்டு த்ரூ பனிஷ்மெண்ட். யாருடைய சின்னு? யாருடைய பாவம்? என்னுடைய பாவம். இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே அது வைக்கப்பட்டதுனால, அங்கே அது பனிஷ் பண்ணப்பட்டதுனால என்னுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. அப்பொழுது பாவம் அதற்குரிய அந்த ஆக்கினை தீர்ப்பை அதை அடைந்ததாலே அது நீக்கப்படுகிறது. ஒருத்தர் ஒரு கிரைம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த பனிஷ்மெண்ட் அந்த கிரைமுக்கு திரும்ப நினைக்கும் போதெல்லாம் கூப்பிட்டா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு கிரைம் பண்ணிட்டாரு ஒரு ஆள், அவர் கூப்பிட்டு இந்த கிரைமுக்கு உண்டான தண்டனை இது அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த தண்டனையை அனுபவிச்சு முடிச்சா அதோட முடிஞ்சு போச்சு, அதோட அது கேன்சல் ஆகி போச்சு. அவர் இனிமேல் அந்த கிரைமுக்கு கடனாளி அல்ல. ஏன்னா அந்த கிரைமுக்கு உண்டான அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை அவர் அனுபவிச்சு முடிச்சாச்சு. மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அதை தூக்கி எடுத்துட்டு வந்து நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால தண்டனை கொடுத்தல, மறுபடியும் அதே கிரைமுக்கு மறுபடியும் நாங்கள் எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுக்க போறோம்னு கொடுக்க மாட்டாங்க. யாருமே மனுஷங்களே அப்படி பண்ண மாட்டாங்க. பாருங்க, அப்படிதான் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே தான் அந்த சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்களா, கிறிஸ்து நமக்கு பதிலாக அங்கே நாம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டுங்களா, அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய மாம்சத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பாவம்லாம் அந்த மாம்சத்தில் போனதுனால அந்த பாவத்திற்கு உண்டான அந்த ஆக்கினை தீர்ப்பு அங்கே நடந்துச்சு, அவருடைய மாம்சத்திலே நடந்துச்சு. அதை தான் இங்கே அழகாக சொல்கிறார் பவுல். தேவனே செய்யும்படிக்கு நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதுன்னா முடியாது. நியாயப்பிரமாணம் ஏன் செய்யக்கூடாதுன்னா அதையும் சொல்கிறார். மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் நம்முடைய மாம்சத்தினாலே நியாயப்பிரமாணம் பலவீனமாக இருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம நியாயப்பிரமாணத்தை எப்போவுமே நாம் கீப்பப் பண்ணவே முடியாது. நம்ம நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாஸ் ஆகவே முடியாது நம்ம. அதனால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததே, சட்டம் செய்யக்கூடாததை தேவன் அவருடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி அவருடைய மாம்சத்திலே நம்முடைய பாவங்களை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்தார். இப்படிதான் ஆக்கினைக்குள்ளாக நம்முடைய பாவம் தீர்க்கப்பட்டதுனாலே அந்த பாவத்துடைய தண்டனை அனுபவிக்கப்பட்டதுனாலே அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுனாலே அந்த விதத்திலே அந்த பாவம் கேன்சல் ஆயிடுச்சு. யாருக்கு கேன்சல் ஆயிடுச்சு? யாருடைய பாவம் தண்டிக்கப்பட்டதோ அவங்களுக்கு அந்த பாவம் கேன்சல் ஆயிடுச்சு. யாருடைய பாவம் அங்கே அவருடைய மாம்சத்திலே தண்டிக்கப்பட்டது, நம்முடைய பாவம் அவருடைய மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதுனாலே நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் மீட்பின் ஆச்சரியம். இப்படிதான் நம்மை கோபாக்கினையிலிருந்து கடவுள் மீட்டு எடுத்திருக்கிறார். அடுத்து இன்னொரு இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க பவுல் சொல்றாரு, கொலோசியர் 2:13-14, உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து ஃபர்கிவ்னஸ், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு சொல்றாரு, சிலுவையிலே வெற்றி சிறந்தார், துரைத்தனங்களும் அதிகாரிகளையும் உரித்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்றார். அப்போ இந்த பாவத்தினுடைய இந்த கடன் எப்படி கேன்சல் ஆச்சு?
அவர் நம்முடைய இடத்திலே பாவத்தை ஏற்று அவர் மரித்து அவருடைய கைகளிலே கால்களிலே அந்த ஆணி அடிக்கப்பட்டதுனாலே அதன் மூலமா நம்முடைய பாவ கடன் தீர்க்கப்பட்டது. ஒரு 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 ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு பாருங்க. பை கேன்சலிங் த ரெக்கார்ட் ஆஃப் டெட் தட் ஸ்டுட் அகேன்ஸ்ட் அஸ் வித் இட்ஸ் லீகல் டிமாண்ட்ஸ். நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த அப்படின்னு வாசித்தோம் இல்லைங்களா 14. அதை எப்படி சொல்றாங்க? பை கேன்சலிங் த ரெக்கார்ட் ஆஃப் டெட் தட் ஸ்டுட் அகேன்ஸ்ட் அஸ் வித் இட்ஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸ். இல்லைங்களா, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்கு உண்டான தண்டனை இது அப்படி லீகல் டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நமக்கு எதிராக இந்த நியாயப்பிரமாணம் நிற்கிதா பாருங்க. இந்த எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம், இந்த நியதி பிரமாணங்கள், இதெல்லாம் நாம் குற்றமுடையவர்கள், நம்முடைய குற்றத்திற்கு நமக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப லீகலான டாக்குமெண்ட்ஸை வச்சு நமக்கு எதிராக நம்மளை கடனாளிகளாக்கி நமக்கு எதிராக அது நின்று கொண்டு இருக்கிறதா. அதை தான் அவர் எடுத்து என்ன பண்ணாரு, அந்த இருந்த கையெழுத்தை அதை குலைத்து அது நடுவில் ஒரு பிரச்சனையாக நமக்கும் அவருக்கும் இராதபடியா ஹி செட் அசைட் அப்படின்னு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அந்த லீகல் டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய கடனை குறித்த அந்த லீகல் டிமாண்ட்ஸ், நம்முடைய ரெக்கார்ட் ஆஃப் டெட்ஸ், நம்முடைய பாவ கடன், நம்முடைய பாவங்களை குறித்த அந்த ரெக்கார்டு இருக்கு பாருங்க, அதை எடுத்து அவர் என்ன பண்ணாராம், சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சிலுவையில் மேல் ஆணி அடித்துனா அவர் கை காலில் உள்ளதானாங்க. அப்போ சிலுவையில் வெறும் மரத்தில் ஆணி அடித்தாங்க, அவரை தான் சிலுவையில் வச்சு அடைச்சாங்க இல்லையா. அப்போ அவர் அதை எடுத்து அவர் மேலே வைத்து அவர் மேலே அந்த ஆணி வச்சு அடித்து அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால அப்படி தான் அவர் அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டார். அதே தான் சொல்கிறார். ரோமர் 8:3 வாசத்தில் தான் இன்னும் அழகா சொல்கிறார். கொலோசியர் 2:13-14. அப்போ சிலுவையிலே அவருடைய கையிலே ஆணி அடிக்கப்பட்டதாலே இங்கே தான் சொல்கிறார், சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவருடைய கரங்களிலே அவருடைய கால்களிலே அவருடைய சரீரத்திலே ஆணி அடிக்கப்பட்டதுனாலே நாம் விடுவிக்கப்படுகிறோம். அதான் மீட்பு. மார்க் 10:45 ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அதே தான் எபேசியர் 1:7 வாசித்தோம் இல்லைங்களா. மீட்கும் பொருளாக, எது மீட்கும் பொருளாக? தம்முடைய ஜீவன். தம்முடைய ஜீவன் நம்ம வாசித்தாலும் அவரே ஒப்பு கொடுத்தார், அவருடைய ஜீவனை கொடுத்தார், அவரே கொடுத்தார் அப்படி நம்ம எது வாசித்தாலும் அதோட அர்த்தம் என்னன்னா அவருடைய ரத்தத்தினாலன்னு அர்த்தம். ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா மாம்சத்தினுடைய ஜீவன் ரத்தத்திலே இருக்குது. ரத்தத்தை ஏன் அவர் கொடுத்தாருன்னா ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் ரத்தத்தை கொடுத்தார். அப்போ இது எல்லாமே ஒரு காரியத்தை தான் சொல்லுது. அவர் எப்படி ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து அவருடைய ஜீவனை கொடுத்தார், அதை தான் திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது வேறு வேறு வார்த்தைகள். அவர் சொல்கிறாரு, நான் அதுக்காக வரல, நான் எதுக்கு வந்தேன்னா என்னுடைய ஜீவனை என்னுடைய ரத்தத்தை உங்களையெல்லாம் மீட்கும் பொருளாக, அந்த ரிலீஸ் பேமெண்ட்டாக, அந்த கொள்முதல், அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸாக உங்களை விடுவிக்கும் பொருட்டு, பாவத்திலிருந்து தேவ கோபாக்கினையிலிருந்து நியாயப்பிரமாணம் உங்களுக்கு எதிராக வச்சிருக்கிற அந்த லீகல் டிமாண்ட்ஸ்லேருந்து அந்த கடன்லேருந்து உங்களை விடுவிக்கும் பொருட்டாக என்னை மீட்கும் பொருளாக கொடுப்பதற்காகவே நான் மனுஷகுமாரன் நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக இப்படி எப்படி அவர் ஊழியம் செய்தார் நமக்குன்னா இதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான பகுதி. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார், போதித்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார், மனம் திரும்பலை போதித்தார், அன்பை நமக்கு காண்பித்தார், நியாயப்பிரமாணத்தை குறித்த கரெக்டான ஒரு கிளாரிட்டியை கொடுத்தாரு. இன்றும் மலை பிரசங்கம் உலகம் முழுக்க நிறைய பேர் அப்போத்துலேருந்து மலை பிரசங்கத்தை புகழாத ஆளுங்க, அவங்க எந்த மத பின்னணியில் இருந்தாலும் சரி, அதை புகழாத ஆட்களை நம்ம பார்க்கவே முடியாது. மேடை பேச்சாளர்கள் அதை எப்பயாச்சும் ஒரு தடவை மலை பிரசங்கத்தை குறித்தும் இயேசுவை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் பேசாத பேச்சாளர்களை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இவ்வளவும் பண்ணிட்டு அவர் நம்மை மீட்கும் பொருளாக அவரை கொடுக்கல அப்படின்னா அவருடைய ஊழியமே இங்கே எதுவுமே நடக்கலைன்னு தான் அர்த்தம். மீட்பு ரொம்ப மையமான முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் கல்வாரி சிலுவையும் சிந்தப்பட்ட ரத்தமும் நமக்காக பிற்கப்பட்ட அந்த மாம்சம் நம்ம ஒப்பு கொடுத்தாருங்களா, அவருடைய மரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும், அதான் சுவிசேஷம், மரணமும் உயிர்த்தெழுதலும். பிசாசு பாருங்க, நிறைய கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த மாதிரி நிறைய கள்ள போதனைகள், சிலுவை வேண்டாம், இயேசு வேண்டாம், ரத்தம் வேண்டாம், அதெல்லாம் பழங்கால பார்பாரிக்கான போதனைகள்,
கிறிஸ்துனுடைய ரத்தம் இல்லைன்னா நாம் எல்லாரும் இன்னும் கோபாக்கினையின் பிள்ளைகளாக தான் இருப்போம். தேவனுடைய கோபாக்கனை மட்டும்தான் நாம் எதிர்பார்க்க முடியும். அவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் அவர்கிட்ட இருந்து வர எந்த ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஆல்ரைட், அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, யாருக்கு அந்த மீட்பின் கிரயம் செலுத்தப்பட்டது? டு whom was the payment made? யாருக்கு கொடுக்கப்பட்டது? பாவத்திலேருந்து, பாவத்தின் அடிமையில் சிக்கியிருந்தோம், பாவத்தின் அடிமை கோபாக்கிலேருந்து மீட்கப்பட்ட எல்லாம் ஓகே. அந்த பேமெண்ட்டு யாருக்காக கொடுக்கப்பட்டது? ரோமர் 3ஆம் அதிகாரம். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எபேசியர் புத்தகத்தை எக்ஸ்போசிட்டரி டீச்சிங் மாதிரி ஒரு வரி வரியாக எடுக்கணும்னு சொல்லும்போது நான் முதல்ல யோசித்தேன், ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி எடுத்தால் எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் என்னை இப்படியாகத்தான் நடத்தினார். அதனால் நம்ம நிறைய வேத பகுதி உள்ள போகிறோம், நிறைய வசனம் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்களை விட்டு எப்பொழுதுமே பிரியாது. என்கரேஜ்மெண்ட்டாக பேசலாம், உங்களை நல்லா உற்சாகம் ஊட்டும்படி பேசலாம், எல்லாமே பேசலாம் பாருங்கள். ஆனால் அதெல்லாம் டெம்பரரி. ஆனால் இதை நம்ம எடுத்து உள்ளே வச்சோன்னா அது இங்கே உள்ளே இருந்து யாராலையும் அதை எடுத்து போடவே முடியாது. ஆல்ரைட், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். 23, யாருக்கு இந்த கிரயம் கொடுக்கப்பட்டது? டு whom was the payment made? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இதுதான் பாவத்தினுடைய சாராம்சம். தி எசன்ஸ் ஆஃப் சின் என்ன அப்படின்னா, எல்லோரும் தேவ மகிமையை இழந்து விட்டோம், தேவ மகிமை அற்றவர்களாகி. 24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, மீட்பை கொண்டு. மீட்பை கொண்டு, இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். 23 26 வரைக்கும் வாசித்தேன். கிருபாதார பலி பாருங்க, ஆங்கிலத்திலே ப்ரொபிஷியேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த கிருபாதார பலி அல்லது இந்த ப்ரொபிஷியேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட தியாலஜிக்கல் டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். Payment to God to satisfy and to remove his just wrath. தேவனுடைய நீதியான கோபாக்கினையை போக்கவும் அகற்றவும் அவருக்கு கொடுக்கப்படும் பலி. ஏன்னா சில பேர் இது மாதிரிலாம் போதிக்கிறது உண்டு. யாருக்கு பேமெண்ட்னா, சாத்தானுக்கு ஏதோ பேமெண்ட்டை கொடுத்து, பிசாசுக்கு பேமெண்ட் கொடுத்து பிசாசுக்கிட்ட இருந்து நம்ம பிசாசோட கோபாக்கிலேருந்து நம்மளை மீட்கல அவர். இல்லை, இந்த வார்த்தை பாருங்கள், இந்த ப்ரொபிட்டியேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிருபாதார பலி, தேவனுடைய நீதியான கோபாக்கினை. நம்ம மீட்பை குறித்து நம்ம போன வாரம் பார்க்கும்போது அதோடைய தியாலஜிக்கல் டெஃபினேஷன் பார்த்தோம்ல, கொஞ்சம் சவுண்டட் சிமிலர். அதாவது கடவுளுக்கு எதிராக பண்ணப்பட்ட அக்கிரமம், மீறுதல், அவுட்ரேஜ், இதோட விளைவிலிருந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக கடவுளே கொடுத்த கிரியம், அப்படிதான் பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் ஒன்றாதான் போகுது பாருங்க. கடவுளுக்கு எதிராக பண்ணப்பட்டது, கடவுளுக்கு எதிராக பண்ணப்பட்டதுனால அதுக்குன்னு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. பிரமாணங்களை முறியடிப்பதிலே எப்பொழுதுமே கான்சிக்வன்ஸ் இருக்குது. நீதியை மீறும் பொழுது, நியாயத்தை முறியடிக்கும் போது அதுக்கு கண்டிப்பாக விளைவு இருக்குது இல்லைங்களா? அது கடவுள் அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அவருக்கு எதிராக பண்ணப்பட்ட மீறுதல், பாவங்கள், இதன் விளைவாக வர அந்த மரணம், எல்லா தீமை, பிசாசினுடைய அடிமைத்தனம், பாவத்தை, இது எல்லாத்துலேயும் இருந்து நம்மை காப்பாற்றுறதுக்காக கடவுளே செய்த ஒரு காரியம் தான் மீட்பு. இதுவும் அதே ரொம்ப சிமிலராக தான் இருக்குது பாருங்க. பேமெண்ட் டு காட் டு சாட்டிஸ்ஃபை அண்ட் டு ரிமூவ் ஹிஸ் ஜஸ்ட் ராத். தேவனுடைய நீதியான நியாயமான கோபாக்கினை, அவருடைய தண்டனை, அதை போக்கவும் அகற்றவும் அதை எடுத்து போடவும் அவருக்கு கொடுக்கப்படும் பலி. 26 பாருங்க. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். யாரை ஏற்படுத்தினார்? கிறிஸ்துவை கிருபாதார பலியாக, ப்ரொபிஷியனாக ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினது? கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். God made the payment to God. ஏன் அப்படின்னா,
டு ஷோ தட் காட் இஸ் அ ஜஸ்ட் காட். இதை சொன்னால அவர் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் பாவத்தெல்லாம் அவர் பொறுத்து கொண்டிருந்தாராம். பாருங்க, மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் பொறுத்து கொண்டிருந்தார். அவர் அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு ஏற்றுக்கொண்டு ஓகே அப்படின்னு இல்லை, அவர் பொறுத்து கொண்டிருந்தார். ஏன்னா பாவிகள் மீது அவர் இரக்கமுடைய தேவன், துன்மார்கர் மீது அவர் கரிசனம் காட்டுகிற தேவன், நம்ம மனம் திரும்பிட மாட்டானா அப்படின்னு எதிர்பார்க்கிற தேவன். அப்போ அவர் பாவத்தை பொறுத்து கொண்டிருந்தாராம். பாருங்க, பொறுத்து கொண்டிருந்ததை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அவர் என்ன பண்றாரு, இந்த சின்னுக்கு உண்டான அந்த ஜஸ்டான பனிஷ்மெண்ட், பாவத்திற்கு உண்டான அந்த நியாயமான நீதியான ஆக்கினையை பாவத்துக்கு கொடுத்தே ஆகணும் அவர். ஆனா அதே நேரத்தில் உங்களையும் என்னையும் அவர் இழந்து போயிடக்கூடாது. நாமளும் அவரோட கூட உறவில் இருக்க வேண்டும், நம்ம அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கணும். அதை முன்குறித்துட்டார் இல்லைங்களா? அதை முன்பதாகவே முன்குறித்துட்டார், முன்னாடியே தெரிந்து கொண்டார். அவருக்கு நாமளும் வேணும். அதே நேரத்தில் அவர் நீதியான தேவனாகவும் இருக்கணும். பாவத்தையும் ஒன்றும் பண்ணாமலையும் விட முடியாது. நல்லா யோசித்து பாருங்க, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க, மனிதனுடைய நிலை எப்படி இருக்குது பாருங்க. அதனால் அவர் என்ன பண்ணாரு, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி அந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாகி அவரை கிருபாதார பலியாக ஏற்படுத்தி அவர் நீதியை செய்கிற தேவன் அப்படின்னு காண்பிக்கும் பொருட்டு பாவிகளா இருந்த நம்முடைய பாவங்களை தூக்கி அவர் அக்கௌண்ட்ல போட்டு அந்த பாவத்தை அவர் தண்டித்து நாம இப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இயேசுவை விசுவாசிப்பதினாலே. இதுதான் கடவுளுக்கே தான் பேமெண்ட் கொடுத்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார். So that he can be the just and the justifier of him who believes in Jesus Christ. அப்போ பாவத்தை தண்டிக்காம விட்டுறது கிடையாது. பாவத்திற்குரிய சரியான நீதியான தண்டனையை கொடுத்த நீதியான தேவன். அதே போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை, ஆமா என்னுடைய பாவம் அவரிலே வைக்கப்பட்டு அது தண்டனைக்குட்படுத்தப்பட்ட ஆகிருச்சு அப்படிங்கிற விதத்திலே நான் அதை விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக ஆக்கப்படுகிறேன். அப்ப அவர் அங்கேயும் நீதியுடைய தேவனாய் இருக்கிறாரு. என்னை நீதிமான் ஆக்குனதிலே அவர் நீதியுடைய தேவனாய் இருக்கிறார். ஏன்னா என்னுடைய பாவத்தை தண்டிக்காம அவர் என்னை நீதிமான ஆக்கல, என்னுடைய பாவத்தை தண்டித்து அவர் என்னை நீதிமானாய் ஆக்கினாரு. ஆனா என்னுடைய பாவத்தை கிறிஸ்துவின் மாம்சத்திலே தண்டித்ததுனால நான் இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன். இதுதான் மீட்பின் ஒரு அதிசயம். அப்போ இந்த மீட்பின் அடிப்படை, இதோட பாட்டம், இதோட வேறு என்னதான் இருக்குது? ப்ரொபிஷியேஷன், கிருபாதார பலி. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கிருபாதார பலியாக இருக்கிறார். அவர் நம்முடைய கிருபாதார பலியாக இருக்கிறதுனாலே நாம நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி? அவரை விசுவாசிப்பதின் மூலமாக. கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக செய்ததை விசுவாசிப்பதின் மூலமாக என்னுடைய பாவங்களை அவர் மாம்சத்திலே ஏற்று அவர் ஆக்கினைக்குள்ளாக அவர் என்னுடைய இடத்திலே, என்னுடைய சப்ஸ்டிடியூஷனா என்னுடைய இடத்துல எனக்கு பதிலாக அவர் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே அந்த சின்னோட பனிஷ்மெண்ட்டு அவர் பெற்றுக்கொண்டதுனாலே அவருக்குள்ளாக அந்த என்னோட சின்னோட பனிஷ்மெண்ட்டு ஏற்கனவே எனக்கு கொடுத்தாச்சு. அதனால மறுபடியும் God is not going to punish me. அதனால மறுபடியும் தேவன் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. அதை பவுல் சொல்றார், there is now no condemnation. ஓகே, அப்போ இந்த மீட்பின் ஒரு மிகப்பெரிய பலனாக விளைவாக இந்த பாவ மன்னிப்பு உண்டாயிருப்போம். சும்மா உண்டாகல பாருங்க, நமக்கு பாவ மன்னிப்பு நம்ம மீட்புன்னு சொல்கிறோம். அந்த மீட்பு எப்படி தேவன் அதை ஒர்க் அவுட் பண்ணி எப்படி அதை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குது. அப்போது மீட்பு எபேசியர் 1:7 ரிடெம்ஷன், மீட்புன்றது நமக்கு கிரயத்தை செலுத்தி நம்மை விடுவித்தார். இன்னொன்று முக்கியமான காரியம், நம்மை விடுவித்தார். இதுலேருந்து பாவத்திலேருந்து, ஆக்கினை தீர்ப்புலேருந்து, நமக்கு எதிராக எழுதப்பட்டிருந்த அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ், டிமாண்ட்ஸ் இருக்குங்களா, அதுலேருந்தெல்லாம் நம்மை விடுவித்தார். விடுவித்து என்ன பண்ணார்? டு வாட் ஹேஸ் ஹி ரிலீஸ்ட் அஸ் ஃப்ரம், நம்ம எங்கே கொண்டு போனோன்னு, எதற்காக நம்மை அதிலிருந்து விடுவித்தார். இதையும் நம்ம டச் பண்ணாதான் நம்ம மீட்பை விட்டு நம்ம வெளியே போக முடியும். தீத்து 2:14 டைட்டஸ் 2:14. தீத்து 2:14.
அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு, ரிடெம்ஷன் மீட்டு கொண்டு, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்துறார். அங்கே வந்துருச்சுன்னா மீட்பு வந்துருச்சு, மீட்டு கொண்டு வந்துருச்சு, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அதான் அவருடைய ரத்தம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இங்கே தீத்து 2:14 அவர் நம்மை மீட்டு கொண்டார். மீட்பு இருக்குது. அது எப்படி அந்த மீட்பு கிடைச்சுன்னா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், அவருடைய ஜீவனை கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார், அந்த ரத்தத்திலே அவருடைய ஜீவனை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ எதுல இருந்து மீட்டு கொண்டார் பாருங்க, நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று, எல்லா அக்கிரமத்தையும், நம்முடைய பழைய நடக்கை, நம்முடைய பிஹேவியர், நம்முடைய வே ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் அந்த பழைய தீய அக்கிரமம் பாவத்தினாலே நிறைந்த அந்த கிரியைகளை எல்லாம் அவர் அதுல இருந்தெல்லாம் நம்ம மீட்டு கொண்டு எங்க கொண்டு வந்து நம்ம வைக்கிறாரு, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்போ எதுக்காக ரிலீஸ் பண்ணிருக்கிறார்? நம்ம பக்தி வைராகியம் உள்ளவர்களாக நற்கிரியைகளை செய்யும்படிக்கு. அப்ப இந்த மீட்பு, this redemption gives me the power to do good works. இந்த மீட்பு நான் நற்கிரியைகளை பக்தி வைராகியத்தோடு நான் செய்யும்படிக்கு என்னை அது பலப்படுத்துகிறது, அது எனக்கு வல்லமையை கொடுக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடைய மரணத்திலே, அவருடைய மீட்பிலே எது இதை சாத்தியமாக்கிற்று? என்ன நடந்துச்சு? அவர் மரித்த போதும், நான் அதை விசுவாசித்த போதும் என்ன நடந்துச்சு? என்னை அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்னு படித்தோம் இல்லைங்களா, 2-3 இடத்துல வாசித்தோம். சன்ஸ் ஆஃப் டிசோபீடியன்ஸ். அப்படி இருந்த நம்மை, இல்லை அப்படி இருக்கிற ஒரு மனிதன் இந்த மீட்புக்குள்ளாக அவன் கடந்து செல்லும் போது, தீத்து 2:4 வாசிக்கிறது படி பக்தி வைராகியத்தினாலே நற்கிரியை செய்கிறானா. எப்படி மாறினாதான் ஆச்சரியம். கிறிஸ்துவோட ஆளுகளெல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவை கண்ட பிறகு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரே கொடுக்க இப்போ ரெடி. எத்தனை முறை வேணாலும் கிறிஸ்துவுக்காக சாக ரெடி. நான் மீட்பின் ஆச்சரியம். 2 வேத பகுதியில் மட்டும் பார்த்துட்டு நாம இன்றைக்கு மெசேஜை முடித்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, இந்த பாத்திரத்தையும் எடுத்து லூக்கா 22:19-20 நீங்க வாசிக்கங்க. அப்புறமா போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்குது அப்படிங்கிறார். அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். அப்போ இவருடைய இரத்தத்திற்கும் இந்த புதிய உடன்படிக்கும் டைரக்டா பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. 2 பகுதிகளை மட்டும் வாசிப்போம். எரேமியா 31:31-33 வரை. எரேமியா 31:31-33. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பழைய ஏற்பாட்டில் வரப்போற அந்த புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் கடவுள் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத இங்க சொல்றார். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ண உடன்படிக்கையின் படி அல்ல. இது இந்த பழைய உடன்படிக்கை படி இல்லை, அந்த மாதிரி இருக்காது இது. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பழைய உடன்படிக்கைமா அது மாதிரி இல்லை இது. ஏன் இது அந்த உடன்படிக்கை மாதிரி இல்லை அப்படின்னா, நம்ம இப்போ வாஸ்தம் பாருங்க, தீத்து 2:14 இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதான் பார்க்குறோம் நம்ம இப்போ. ஏன் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது? அந்த உடன்படிக்கை மாதிரி இந்த உடன்படிக்கை இல்லைன்னா, ஏன்னா அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுடைய நாயகராக இருந்தும் அவங்க எனக்கு கீழ்ப்படியில. அவர்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களா இருந்தும், அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தும், நான் அவருடைய தேவனா இருந்தும், நான் அவருடைய பட்சத்திலே இருந்தும் அவர்களால் எனக்கு கீழ்ப்படிய முடியல. அவங்க எனக்கு கீழ்ப்படியல. 33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்திலே வைத்து,
அப்போ கடவுள் வந்து இதுக்கு ஒரு வழி சொல்கிறார். நான் ஹெட்டாக இருந்து கூட, நான் அவங்களுடைய தேவனாக இருந்தும் கூட வாயில தான் அப்படி இருந்துச்சே தவிர அவங்களுடைய செயலில் அவங்க அதை காமிக்கலை. அவங்க அதற்கேற்ற மக்களாக எனக்கு நடக்கலை. ஆனால் இந்த உடன்படிக்கை வருது பாருங்கள், ஒரு புது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவர்கள் உள்ளத்திலே வைத்து, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, உள்ளத்தில் வைக்கிறாரு, இப்போ உள்ளே வந்துட்டார், உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி எசேக்கியேல் 36க்கு வரும். 26 வாசிக்கிறேன், 26, 27 வாசிக்கிறேன். இதுலேயும் அந்த புதிய உடன்படிக்கை இப்போ வாசனம்ல எரேமியா 31 அதே காரியத்தான் இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அப்போ இந்த புதிய உடன்படிக்கையில் அந்த பழசு போச்சு இல்லை பார்த்தீங்களா, அது மாதிரி கிடையாது. என்ன உடன்படிக்கை அது? நான் அவங்கள வந்து எகிப்தின் அடிமைத்தனத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன், அவர்களுடைய நாயகராக நான் இருந்தேன். இருந்தாலும் அவங்களால வந்து எனக்கு ஏற்ற ஒரு ஜனமாக அவங்களால இருக்க முடியல, கீழ்ப்படிய முடியல. ஆனால் நான் இப்போ அப்புறமா எதிர்காலத்தில் நான் பண்ண போகிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட நான் பண்ண போகிற இந்த புதிய உடன்படிக்கை எப்படி இருக்குன்னா, நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவங்க உள்ளத்திலே வைக்க போகிறேன், அவங்க இருதயத்திலே நான் அதை எழுத போகிறேன். அது எப்படி நடக்குது பாருங்க. 26 எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்ட. நவமான நியூ ஹார்ட். என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு இந்த புதிய உடன்படிக்கையில்? புது இருதயத்தை கொடுக்குறார். நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, ஆவியை புதுசாக கொடுக்குறார். யாருக்கு? நமக்கு. நம்ம ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம் இல்லைங்களா, நமக்கு புதிய ஆவியை கொடுக்குறார். அந்த உடன்படிக்கையிலே மனிதனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? புதிய இருதயத்தை கொடுக்குறார், ஒரு புதிய ஆவியை கொடுக்குறார். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இனிமே அவருக்கு உணர்வில்லாத ஒரு இருதயமாக அது இல்லாமல், அவருடைய குரலுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய அன்பிற்கும் அவருடைய இரக்கத்திற்கும் உணர்வுள்ள ஒரு இருதயமாக இந்த இருதயம். அதை தான் அப்படி சொல்றாரு. மாம்சமான இது என்ன? ஹார்ட் தட் இஸ் சென்சிட்டிவ் டு காட், a heart that wants to obey God. கர்த்தருடைய குரலுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு இருதயம். புது இருதயத்தை கொடுக்குறாரு, புது ஆவியை கொடுக்குறாரு. அந்த இருதயம் எப்படி இருக்குமா? மாம்சமான சதையான இருதயமாக இருக்கும். அது உணர்வுள்ள ஒரு இருதயமாக இருக்கும். உங்கள் உள்ளத்திலே 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்த. அது மட்டும் கிடையாது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியையும் நான் வைப்பேன். என் ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை அப்படிங்கிறார் எஸ். புது உங்க உள்ளத்திலே என்னுடைய ஆவியை, என் ஆவியை வைத்து நானே வந்து அங்கே இருப்பேன். என்னுடைய ஆவியில உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியமங்களை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஐ வில் காஸ் யூ அப்படிங்கிறார். புது இருதயத்தை கொடுக்குறாரு, புது ஆவியை கொடுக்குறாரு. அந்த உணர்வில்லாத இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்குறாரு. அதுக்கு மேலே அவரே வந்து உள்ள இருக்கும்படியாக அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஆவியாக அவர் வந்து இருந்து என்ன பண்ணுறாரு? என் நியமங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் கிரியைகளை செய்யவும் பண்ணுவேன். அப்படி பண்ணுவேன்னா அப்படின்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். ஐ வில் காஸ் யூ டு டூ. என்னுடைய நியமங்களையும் என்னுடைய வார்த்தைகளுக்கும் நீ என்ன சொல்றாரு? நீ கீழ்ப்படியும்படி நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை நடத்துவேன், உனக்கு அந்த பலனை கொடுப்பேன். ஐ வில் காஸ் யூ டு ஒபே மீ. புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இந்த மீட்பு இதை தான் சாத்தியமாக்கிற்று. நமக்கு புது இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கு, புது ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இனிமே வந்து கடவுளுடைய நியமனங்களை எல்லாம் வெளியிலேருந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இருதயத்திலே அதை உள்ளத்திலே அவர் எழுதி வைக்கிறாரு. அவரே உள்ளேயும் வந்து இருக்கிறாரு. உள்ளே இருந்து நான் கீழ்ப்படியும்படி அவர் என்னை பண்ணுகிறார், நான் கீழ்ப்படிய பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம கீழ்ப்படியது கூட அவரால் நாம கீழ்ப்படுகிறோம். இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை. இதுதான் ஆச்சரியம், மீட்பின் ஆச்சரியம். மீட்பு தான் இதை சாத்தியமாக்கி இருக்கு. சொல்றார், இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறார். அப்போ இந்த மீட்பு நமக்கு ஒரு புது வாழ்க்கையை வாழும் ஒரு வழியை நமக்கு திறந்து கொடுக்கிறது. அப்போ இந்த மீட்பு ரிலீஸ் பை பேமெண்ட் இல்லைங்களா? ஒரு கிரயத்தை செலுத்தி
நம்மை மீட்டுக்கொள்ள, நம்மை விடுவிக்கிறது. இது நாட் ஒன்லி ஃப்ரம் சின்னிங், ஐ மீன் நாட் ஒன்லி த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், அதாவது பாவம் மன்னிப்பை நமக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பாவம் செய்கிறதிலும் இருந்து நம்மை மீட்டெடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ரிலீஸ் நாட் ஒன்லி டு பி ஃபர்கிவன் பட் ஆல்சோ ரிலீஸ் ஃப்ரம் சின்னிங். பாவம் செய்கிறதுல இருந்து கூட நம்மை ரிலீஸ் பண்ணுற ஒரு வல்லமை இந்த மீட்பிற்கு இருக்குது. இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக மீட்கும் பொருளாக அவரையே கொடுத்து நமக்கு மீட்பை உண்டாயிருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அவருக்குள். இந்த மீட்பில் அவர் அதை தான் செக்யூர் பண்ணியிருக்கிறார். இந்த மீட்பு தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ, பக்தி வைராகியத்தாலே உண்டாகிற அந்த நற்கிரைகள் தீத்துல வாஸ்தவம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு இதுதான் ஒரு சாத்தியமாக ஆக்கியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த சாத்தியம், அதை எது சாத்தியமாக்கினா இந்த மீட்பு தான் அதை சாத்தியமாக்கி இருக்கிறது. ஆமென். நாம் எழுந்து நிற்போம். அப்போ பாருங்க, மனிதனுடைய இந்த நிலை எப்படி இருக்குது பாருங்க. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், நியாயப்பிரமாணம் அவனுக்கு அகென்ஸ்டாக இருக்குது, பிசாசு அவனை பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால பிசாசு இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியாக இருக்கிறான், அவன் போட்டு மனுஷனை ஆட்டி படைக்கிறான். அதுக்கு மேலே மனுஷன் மரித்தவனாக இருக்கிறான். வாஸ்தவங்களா மரித்தவர்களாக இருந்த அக்கிரமங்களிலே மரித்தவன் வந்து அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிக்க முடியுமாங்க? ஏன்னா எங்க செத்து போனாங்க, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? டோட்டலி ஹெல்ப்லெஸ். ஐ கேனாட் ஹெல்ப் மை செல்ஃப். மனுஷன் அவனுக்கே அவன் உதவி செய்துக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா அவன் செத்தவனாக இருக்கிறானே. ஆன் டாப் ஆஃப் இட் தேவனுக்கு சத்ருவாக இருக்கிறான். கடவுள் சொல்றது பிடிக்கல. யோவான்ல சொல்றாரு, இந்த உலகம் தேவனை அறியாமல் இருக்கனால நம்மளையும் அறிய மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த உலகத்துக்கு தேவன் இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் சோ மெனி ரிலீஜன்ஸ், எத்தனை மதங்கள், எத்தனை மார்க்கங்கள், பைபிள் சொல்லுது பாருங்க, இந்த உலகம் தேவனை அறியவில்லைங்குது. யோவான் சுவிசேஷத்தில் சொல்றாரு, அவர் தம்முடைய சொந்தத்திலே வந்தார், ஆனால் சொந்தமே அவருக்கு சொந்தமானவர்களே அவரை வந்து தெரிந்து கொள்ள அவங்களுக்கே தெரியல. மனுஷனுடைய நிலையை பாருங்க. அவனாலே அவன் காப்பாற்றிக்க முடியாது. கடவுள் காப்பாற்றினேன் அப்படின்னாலும் அவனுக்கு கடவுளுக்கு ஒரு சத்ருவா தான் இருக்க. கடவுளை வந்து அவனுடைய சத்ருவா தான் பார்க்குறான். அவனுக்கு வந்து அவன் உண்டாக்குன கடவுள் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் உருவாக்குற முறை, அவன் உருவாக்குன மார்க்கம், ஏன்னா அதை தான் அவன் இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம் இல்லைங்களா. கடவுளை வந்து அவன் இஷ்டத்துக்கு மாற்றிக்க முடியாது. பவுல் சொல்கிறாங்களா, வாட் அ ரெச்சட் மேன். மனுஷனுடைய நிலை பாருங்க. சுற்றி எல்லா இடத்துலையும் சொன்னால் ஆப்பு தான் மனுஷனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையில மனுஷன் இருக்கிறான். ஆனால் பாருங்க, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தும் மனிதனை மீட்டெடுத்து அவனையே மாற்றுகிற வல்லமை இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிற இந்த மீட்பினாலே நடக்கிற காரியமாக இருக்குது. அதனால தான் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது இவ்வளவு வேலை நம்மளுக்குள்ள நடந்திருக்குதா? நம்ம எல்லாரும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறத பாருங்க, கடவுள் நம்மளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாருன்ட்டு. இது நம்ம வாசிக்க தான், இதுதான் நமக்கு நடந்திருக்குதா? இப்படி தான் கடவுள் வந்து நமக்கு அவரை வெளிப்படுத்தி இப்படி தான் நம்ம அறிந்து கொண்டோமா அப்படின்னு நம்ம யோசித்து போகும்போது இந்த மீட்பை குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு மீட்பு இது. ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எந்த சைடில் சுற்றி பார்த்தாலும் எனக்கு நெருக்கம் தான், இங்கேருந்து என்னால் நவரவே முடியாது, நான் முழுகி செத்துருவேன் போல இருக்குது. இல்லை, உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் நெருக்கடி, எல்லா பக்கத்திலிருந்து உங்களை சூழ்ந்து, எல்லா பக்கமும் உங்களுக்கு கண்ணிகள் வைத்து, எல்லா பக்கமும் உங்களை நெருக்கி உங்களை அழிக்க நினைத்தாலும், அது பிசாசானாலும் சரி, இல்லை அநியாயமாக கிரியை செய்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அதிலிருந்து மீட்டெடுப்பார். ஏன்னா அவர் மீட்பர், அதான் அவர். ஹீஸ் ஆர் ரிடீமர், ஹீஸ் ஆர் சேவியர். அதுதான் அவருடைய சுபாவம். எப்பேற்பட்ட அது ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, சிக்கல் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை மீட்டெடுக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அப்பா எப்படி
தேனிலும் இனிமையானதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தியங்கள் எல்லாம் அப்பா எங்களை எவ்வளவு பலப்படுத்துகிறதாகவும், எவ்வளவு ஆறுதல் அளிக்கிறதாகவும், அப்பா எங்களை எவ்வளவு தேற்றுகிறதாகவும், எவ்வளவு பக்தி விருத்தி உண்டு பண்ணுகிறதாகவும் இருக்கின்றன. ஆண்டவரே நன்றி. எங்களுடைய மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீரே ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர். இன்னமும் நீர் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் மனிதர்களை மீட்டுக்கொண்டே இருக்கிறீரே ஆண்டவரே. நீர் எங்களை மீட்கிற வேலையில தானே அப்பா நீங்க மும்முரமாக நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. இன்றைக்கும் அப்பா இந்த வசனங்களெல்லாம் ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா கிருபைக்காக, இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. உம்முடைய மாம்சத்தில் எங்களுடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து எங்களை நீர் விடுவித்தீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. நாங்கள் இனிமேல் கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் பிரியமானவருக்குள் நீர் ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிரியமான மகன்களாகவும் மகள்களாகவும் இருக்கிறோமே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நெருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் ஆண்டவரே, அவங்களுக்கு இதுல இருந்து நான் எப்படி வரப்போறேனே தெரியல, எனக்கு எந்த வழியுமே எனக்கு தெரியல, வழி ஏதாவது இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல்ல ஒரு சூழ்நிலை இருந்தாலும், தேவன் நீர் வழி உண்டு பண்ணுகிற தேவன், நீர் மீட்பிற்கு வழி செய்தீரே. எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான நிலைமையிலே மனிதனை மீட்டெடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளையும் அப்பா நீர் அதே போல நீர் மீட்டெடும், நீர் வழியை உண்டு பண்ணும், அவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பியும், அவர்களை விடுவியும் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் செய்யப்பா நீர் சர்வ வல்ல தேவனா இருக்கிறீரே. நன்றி. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா ஆண்டவரே. இதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை வைத்து அப்பா விதைகள் எல்லாம் இந்த காரியங்களை 30, 60, 100 அப்பா பலன் கொடுக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேம்படட்டும், விடுதலை அடையட்டும், பயனடையட்டும், உயர்வடையட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் தகப்பனே. உமக்கு எல்லா மகிமையும் துதியும் கனம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.